கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 1 வசனம் 1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்சிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். போர் முடிந்தது, அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று. யுத்தம் முடிந்தது, போராட்டம் முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் போரை முடித்து விட்டார். இளைப்பாறுதலை தருவார். தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுவார். சங்கீதம் 46:9 படி அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போரை ஓய பண்ணுகிறார். நம் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்குகிறார். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். சகலவற்றையும் திருப்பி அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் சகோதரி ஜெயராணி அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்து நம்மை நடத்துகின்றார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன் போர் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், தேசமெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதே, என் போர் எப்படி முடியும் என்று கேட்கலாம். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரம் 1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? எருசலேம் பலவிதமான யுத்தங்களின் வழியாய் கடந்து வந்தது. எருசலேமில் ஏராளமான போராட்டம், அந்நியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இது இப்பொழுது நடக்கிறதல்ல, அந்நாட்களிலே இது நடந்தது. அந்த நாட்களில் எருசலேமின் யுத்தத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் எருசலேமுக்கு சொல்லுங்கள். அன்றைக்கு எருசலேமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இன்றைக்கு உனக்கு சொல்லப்படுகிறது. உன் வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், எத்தனையோ சத்துருவினால் வந்த யுத்தங்கள். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் யுத்தம் முடிந்தது, உன் போர் முடிந்தது, உன் போராட்டத்தை நான் முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையிலே இரட்சகர் இயேசு தொங்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அந்த நாள் தான் உங்கள் யுத்தங்கள் முடிந்த நாள். ஒருவேளை உலகத்தில் யுத்தங்கள் தொடரலாம், ஆனால் ஒரு தேவனுடைய மகனுக்கு, மகளுக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் யுத்தத்தை முடித்து விட்டார், போரை முடித்து விட்டார். நீங்கள் இந்த மாதமெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, ஆண்டவர் என் தண்டனையை தீர்த்து விட்டார், என் சாபங்களை முடித்து விட்டார் என்று இந்த மாதமெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று. ஆண்டவர் யுத்தத்தை முடிக்கிறவர். உங்களை ஆற்றி தேற்றும்படி இறங்கி வந்திருக்கிறார். இரட்சகர் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவரை சந்திக்க வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள். அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கும் இன்றைக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படியாகவே நான் இன்றைக்கு உங்கள் முன்னதாக நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, உன் போர் முடிந்தது, உன் போராட்டம் முடிந்தது, உன் யுத்தம் முடிந்தது. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை தருகிற தேவன் எப்படி தருவார் என்று அறிய இந்த ஏசாயா 40 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். விசேஷமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அதன் போர் முடிந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் ஓய பண்ணுகிறார். உங்கள் சிந்தையில் இருக்கிற யுத்தங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள், உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் ஊழிய பாதையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், யுத்தங்கள் முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கையிட வேண்டிய வாக்குத்தத்தம், என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது. ஆண்டவர் இதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 40 அதிகாரம்
யுத்தம் முடிந்தது என்று ஏசாயா ஏன் சொல்லுகிறார் என்றால், இதே அதிகாரத்தில் தான் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன் ஜனங்களை எப்படி மீட்பார் என்று சொல்லியிருக்கிறது. பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்ற வார்த்தையெல்லாம் யோவான் ஸ்நானனை குறித்தும், அதை அடுத்து கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்ற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் போர் முடிந்தது, உங்கள் போராட்டம் முடிந்தது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதான காலங்களை நிச்சயமாய் கொடுப்பார். இந்த 2 வசனங்களிலும் கர்த்தர் சொல்லுகிற 3 மிக முக்கியமான செய்திகள் இருக்கிறது. என் ஜனங்கள் பலவிதமான போராட்டத்தை கடந்து வந்தார்கள், அவர்களுடைய போர் முடிந்தது, அவருடைய யுத்தம் முடிந்தது. ஆகவே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆண்டவர் ஒரு ஆறுதலோடு கூட இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிற மாதம் இது. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார் அல்லவா? எத்தனையோ விதமான கஷ்டத்தின் பாதையை கடந்து வந்த உங்களை இந்த மாதமெல்லாம் கர்த்தர் ஆற்றுவார், இந்த மாதமெல்லாம் கர்த்தர் தேற்றுவார், உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள 3 மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உங்கள் போர் முடிந்தது. ஆண்டவர் உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். இந்த மாதம் ஒரு முடிவு வரும், உங்கள் யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரும், உங்களுடைய பலவிதமான போருக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற மாதம் இது. சங்கீதம் 46 சங்கீதம் 9வது வசனத்தை, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆண்டவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாராம். இது என்ன யுத்தம்? கல்வாரி சிலுவையிலே இரட்சகர் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் யுத்தத்தை முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று கிறிஸ்து இயேசு சொன்னாரே, அதன் பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் போராட்டங்கள் சிலுவையிலே முடிந்தது, உன் யுத்தம் சிலுவையிலே முடிந்தது, உன்னுடைய எல்லா விதமான போரும் சிலுவையிலே முடிந்தது. நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இனிமேல் நீ அந்த போரை என்னோடு கூட சந்திப்பாய். நான் எல்லாவற்றையும் ஓய பண்ணினபடினால் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் போர் முடிந்தது. இந்த மாதமெல்லாம் அறிக்கை செய்யுங்கள், என் யுத்தத்தை முடித்து விட்டார், என் போராட்டத்தை முடித்து விட்டார், சிலுவையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார், இளைப்பாறுதலை தருவார். 2வதாக, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. பொதுவாக பாவம் செய்தால் பாவத்திற்கு தண்டனை வரும். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தபடினால் பாவத்திற்கு தண்டனையாக அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்றார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அது தன் தண்டனையை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் அநேகர், ஐயோ இந்த போராட்டத்திற்கு காரணம் நான் செய்த பாவம், இந்த பிரச்சனைக்கு காரணம் என் இளவயதின் பாவம், என் கணவர் செய்த பாவம், என் மனைவி செய்த பாவம், என் பெற்றோர் செய்த பாவம், என் பிள்ளைகள் செய்த பாவத்தினால் நாங்கள் இந்த சாபங்களை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. இந்த அக்கிரமம் எங்கே நிவர்த்தி ஆயிற்று? கல்வாரி சிலுவையிலே. நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஆசீர்வாதம் எது தெரியுமா? Your sins are forgiven. உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். ஆகவே பாவத்தை தொடர்ந்து வரும் சாபங்களோ பாவத்துக்கு ஏற்ற தண்டனைகளோ இனி உன் வாழ்க்கையில் இல்லை. என் பாவத்தினால் இந்த சாபம் வந்தது, என் பாவத்தினால் இந்த தண்டனை வந்தது என்று கதறிக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் பாவங்களை நான் கிருபையாய் மன்னிக்கிறேன். இனிமேல் நீ பாவம் செய்யாதிருக்க உனக்கு பலனும் கொடுக்கிறேன். உன் பிள்ளைகளின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், உன் குடும்பத்தாரின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இனிமேல் அவர்கள் தவறு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி நான் அவர்களை பலப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 25வது வசனத்தை உங்களுக்காக நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே உழைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கும் பொழுது அதை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாவங்களினால் கதறுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தாருடைய பாவங்களினால் கண்ணீர் வடிக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். மீறுதல்களை மன்னிக்கிறவரே, கார்மேகத்தை போல அகற்றுகிறவரே, முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறவரே, என் குடும்பத்தின் பாவங்களை மன்னித்து இந்த சாபங்களை எல்லாம் என்னை விட்டு விலக்குகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் தண்டனையை அடைந்து தீர்ந்தது என்றும் வேதம் சொல்கிறது. பாவத்தின் தண்டனையை ஆண்டவர் அகற்றிவிட்டார். போரை நிறுத்துகிறார். பாவத்தை மன்னித்து சாபங்களை நீக்குகிறார். மூன்றாவதாக, இந்த தேவன் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக துக்கத்தில் வாழுகிற உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் அன்பு சகோதரனே, ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறீர்களா? என் அன்பு சகோதரி, இரவும் பகலும் அழுது உங்கள் படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறீர்களா? வாலிப பிள்ளைகளே, இருதயத்தில் ஏக்கத்தோடும் துக்கத்தோடும் நீங்கள் பல நாட்களாக வெட்கத்தோடு அலைந்து திரிகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஒருவேளை உங்கள் போர் யுத்தத்தினால் நீங்கள் சில நஷ்டங்களை அடைந்திருக்கலாம், சில இழப்புகள் குடும்பத்தில் வந்திருக்கலாம், சில பிரிவுகள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உன்னை ஆற்றி தேற்றுவேன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். உனக்கு இருதயம் உடையும் பொழுதெல்லாம் நீ என்னிடத்தில் ஓடி வந்துவிடு, நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். போரை முடிக்கிறார். அக்கிரமங்களை மன்னித்து தண்டனையை நிவர்த்தியாக்குகிறார். மூன்றாவது, ஆறுதல் அளிக்கிறார். அந்த ஆறுதலோடு கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறாராம். கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். எதையெல்லாம் திருப்பி கொடுக்கிறார் என்று இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. ஏசாயா 40 66 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதில் ஒன்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, நான் உனக்காய் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு தேசத்தில் போர் முடிந்ததென்றால், யுத்தம் முடிந்ததென்றால் சீரமைப்பு பணிகள் என்ற ஒன்று நடக்கும். இடிந்தவைகளையெல்லாம் கட்டுவார்கள், பாழாய்ப்போனவைகளெல்லாம் எடுப்பிப்பார்கள். அதே போல என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்தில் இடிந்து போன சகலவற்றையும் ஆண்டவர் கட்டப்போகிறார். பாழாய்ப்போன சகலவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்க போகிறார். உங்களுக்காய் புதிய காரியங்களை செய்வார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். அற்புதமான வார்த்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுவதோடு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். ஹல்லேலூயா. உங்கள் போரை முடிக்கிறார். அக்கிரமத்தை மன்னித்து தண்டனையை முடிக்கிறார். மூன்றாவது, உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். இந்த மாதமெல்லாம் என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த இந்த வார்த்தையை நிச்சயமாய் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். பிரியமானவர்களே, உன் போர் முடிந்தது என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிடுங்கள். உங்கள் யுத்தங்கள் எல்லாம் ஓயும், உங்கள் எல்லைகளில் சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மீட்டு தருவார், உங்களை ஆற்றி தேற்றுவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும்.